என்னதான் மழை வந்தாலுமே தண்ணி கட்ட வேண்டிய டைம் வந்து கட்டித்தாங்க ஆகணும். என்னங்கன்னா பெருசாக மழையில் தூரிகிட்டே இருந்துச்சு, நசன்னு இருந்துச்சு, அவ்வளோதான். தண்ணி எடுத்து விட்டுருந்தேன். 2 நாள்லேயே நல்லா வெயில் அடித்து ட்ரையாக தான் இருந்துச்சு. சரி தண்ணி கட்டலான்னு எடுத்து விட்டுருந்தா நம்ம ஆளுகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டானுங்க. ஒன்று நம்ம கையில் பிடிக்க முடியாது. தண்ணி பார்த்தானுங்கன்னா அந்த 6 மணி ஆனால் வேறு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தண்ணி பார்த்தா நம்ம ஆளுகள்லாம் வேறு மாதிரி மாறிடுவானுங்க. இன்றைக்கி அப்படி தான் ஆச்சு. தண்ணி கட்டுறக்கே விடல. ஒரு பக்கம் மடையை திருப்புனா இன்னொரு பக்கம் அவனுக்கு மடையை திருப்பி விட்டு தண்ணி ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி காசு செலவு எதுவும் வைக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம். லீவு டைமில் எந்த உடம்பு தொந்தரவும் இல்லை. நிறையா பக்கம் ட்ரிப் போகிறக்கெல்லாம் பிளான் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரியும் நாங்கள் பண்ணியிருந்தோம். ஃபேமிலி சுச்சுவேஷன்னால போக முடியல. அதனால் சரி இப்படியே ஆடிட்டு இருக்குன்னு சொல்லி விட்டாச்சு. ரொம்ப ஜாலியாக விளையாட்டு இருந்தாங்க. யார் நேரத்துக்கு வில்லேஜுக்குள்ளேயே இருக்கணும் இல்லைன்னா எனக்குள்ளே நிறைய விஷயம் தோணும். என்னங்கன்னா சிட்டி சைடு போகனாவே உள்ள மனசுக்குள்ளே கருக்குன்னு இருக்குது, ஐயோ போகணுமே அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் அப்படி தோணுங்களான்னு சொல்லுங்கள். நிம்மதியாக இருக்கணுங்கிற ஒரு ஃபீலுக்குள்ளே நான் வந்துட்டேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் எனக்கு இப்போது. யாரெல்லாம் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரிலாக்ஸாக இருந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ ஸ்கூலை ஓப்பன் பண்ண போகிறாங்க, ஃபீஸ் கட்டணும், சிட்டி சைடு போகணும், இதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஈவினிங் ரொம்ப நேரம் ஆச்சு. தண்ணியிலேயே விளையாடி போட்டு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்பிட்டானுங்க. செப்பலும் கூட போடல, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டானுங்க. அப்புறம் துவைக்கிறதுக்கு பக்கெட்டு, சோப்பு இப்போ எல்லாம் கொண்டு வந்துருந்தா விட்டாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். இன்றைக்கி கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லாக ரிலாக்ஸாக இருந்த ஒரு நாள். உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.